சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க ஏன் அப்படி ஒரு தப்பு பண்ணி? கண்ணுல பார்க்கறதெல்லாம் உண்மையில பொய் சொல்றாரு இவர், நிறைய பொய் சொல்லுவாருமா. பார்த்தது பொய்யா? இதே உங்க மனைவி செஞ்சிருந்தா நீங்க ஏத்துப்பீங்க? அவர் கையில எல்லாம் சூடு வச்சிருக்கியே. அவருக்கு மேல இருந்த கோவத்தில் தான் நான் அதை கூட செஞ்சேன். உங்க பசங்களுக்கு அம்மாங்க இருக்கட்டும் மேடம், என் பசங்களுக்கு அம்மா தான் இல்லைன்னு நான் சொல்ல. பசங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு பர்சன் கூட நான் குறைச்சி சொல்ல மாட்டேன். அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். நீங்க இதுக்கு மேல கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன். இது நீங்க தட்டி கழிக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சுமா? எனக்கு கல்யாணம் 9 வருஷம் ஆகுதுமா. என் பேர் சவுந்தரி, என் வீட்டுக்கார் பேர் துரைசாமி. எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குமா. எங்கள் வீட்டு பிரச்சனையால் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தோம்மா. நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அப்பயே சொன்னேன், வாடகை வீடு பாருங்க, தனியாக போகலாம் அப்படின்னு. அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்க? கூலி வேலை தாம்மா செய்கிறாங்க. அப்புறமா நான் சொன்னேன், சரி ஒரு 15 நாள் இங்கே இரு, அப்புறமா வாடகை வீடு பார்க்குறேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க வாடகை வீடு பார்க்கல. 3 மாதம் நாங்கள் அம்மா வீட்டிலே தான் தங்கிட்டு இருந்தோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. மாமியார் வீட்டை விட்டு போய் எதுக்கு இருக்கிற, வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு நீ வேலை செய்கிறல்ல இரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்போ ரொம்ப பிரச்சனை ஆனதுனால இங்கே கூட்டிகிட்டு வச்சு. உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு? கட்டட வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் 3 மாதம் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறமா எங்கள் அக்காவுக்கு தொண்டையில் தைராய்டு பிரச்சனை இருக்குது. அது எங்களுக்கு அப்போ தெரியாது. தொண்டை வலிச்சிட்டே இருக்குது, சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால மெட்ராஸ் போகிறேன்ட்டு சொன்னாங்க. எங்கிட்ட தான் கேட்டாங்க எங்கள் அக்கா. அப்போ இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கார நான் மெட்ராஸ் கூட்டிகிட்டு போகிறேன், தனியாக எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. சரி கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு நான் சொன்னேன். சரின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் எங்கிட்ட கேட்கல, நான் போட்டுமா இல்லை போயிட்டு வரட்டுமான்ட்டு என்கிட்ட கேட்கல. கிளம்பிட்டு அன்றைக்கி நைட்டு என்கிட்ட சொன்னாங்க, சரி அக்கா கூட தானே போகிறாங்க அப்படின்ட்டு நான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் பஸ்ஸில் போயிட்டு என்ன பேசினாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சரியாக பேச மாட்டார், என்னை இது பண்ணவும் மாட்டார். அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கம்மா. கல்யாணமாகி ஒரு 8-9 வருஷம் ஹஸ்பண்டோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அக்காவுக்கு குழந்தை இல்லை. அவர் சரியில்லை அப்படின்ட்டு அக்காவுக்கும் பிடிக்கல. அதனால் டைவர்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் குழந்தைங்க அழுவுது. ஒரு ரூமில் அவங்க என் வீட்டுக்காரு கட்டில் மேலே படுத்துட்ருப்பாரு, அக்கா கீழே படுத்துட்ருக்கோம். நான் குழந்தைங்கள போட்டு லைட் போட்டு தூங்க முடியாது அப்படின்ட்டு அக்கா சொல்லுவோம். அதனால் நான் வெளியே ஹால் இருக்கு. எத்தனை வயசாச்சு குழந்தைகளுக்கு? பையனுக்கு 4 வயசு ஆகுது, பாப்பாவுக்கு 2 வயசு ஆகுது. வெளியே படுத்துட்டு இருந்தேன். வெளியே அம்மா அப்படிலாம் படுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நேரத்துக்கு அம்மா பையன் ரொம்ப அழுகுறான், குளிருக்கு, அதனால் உள்ளே தூக்கிட்டு போய் போடு அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் உள்ளே போகும்போது இவங்க 2 பேரையும் 2 பேரும் ஒன்றா இருந்தது பார்த்ததுக்கு நான் சத்தம் போட்டேன். அவ்வளோ நேரத்துக்கே சத்தம் போட்டு நான் அவங்க 2 பேரையும் சத்தம் போட்டதுக்கு என் வீட்டுக்காரர் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இது சொல்லி என்னை சமாதானப்படுத்தினார். சரி ஏதோ அவர் குடிப்பார், அதனால் சரின்ட்டு நானும் விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, இனிமேல் அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி இது பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம், மாமியாருக்கு இருக்கிறதுனால அவங்க பேசினா பேசிட்டு போய்ப்பாங்க அப்படின்னு நம்ம வீட்டுக்கே போகலான்னு நான் சொல்லிட்டேம்மா. உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியுமா அது? அன்றைக்கி தெரியும். அன்றைக்கி நைட்டு அவங்களும் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு 10 நாள் இருந்திருக்கேன். அங்கேயே தான் விட்டு வச்சுருந்தாரு. எனக்கு போகலாம் இருன்னுட்டு எனக்கு கூட்டிகிட்டே போகல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரொம்ப நான் சண்டை போட்டேன். சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் பேகெல்லாம் என்னோடய திங்ஸ் குழந்தைங்களோட திங்ஸ்லாம் நிறைய இருந்ததுனால பேகெல்லாம் நான் பேக் பண்ணியிருந்தேன். சரி நான் பேக் வச்சுட்டு வரேன், பேக் வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் அங்கே வேலை இருக்குது பார்த்துட்டு நான் மதியமாக கூப்பிட்டு போகிறேன்ட்டு காலையில் எடுத்துகிட்டு போனவர் மறுபடியும் 4-5 நாள் வரவே இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணலை, வரவங்களும் ஒன்றுமே பண்ணலை. ஆனால் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஃபோனில், அது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் திரும்ப ஃபோன் பண்ணி அவரை நிறைய திட்டேன். என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களா, இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டதுனால சரின்ட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. என் வீட்டுக்காரர் வந்தோடனே எங்கள் அக்கா பிரச்சனையை ஆரம்பிச்சிருச்சு. அது பாட்டு அசிங்கமாக பேச ஆரம்பிச்சுட்டு பேசிச்சு. என்ன சொன்னாங்க? எல்லாம் எங்களை அவமானப்படுத்திட்டல நீ, நான் 3 பேரை உட்காந்து பேசியிருந்துக்கலாம்ல, இப்படி தலை காட்ட முடியாமல் என்னை அசிங்கப்படுத்திட்ட நீ, எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான் அப்படின்ட்டு என் மேலே தான் தப்பு சொல்கிறாங்க. நான் அவங்கள அசிங்கப்படுத்திட்டேன்னா அவங்க செஞ்ச தப்போ இல்லை என்னோட இது அவங்களுக்கு புரியலம்மா. நான் அவங்கள அவமானப்படுத்திட்டேன்ட்டு அவங்க என் மேலே தான் குறை சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் தான் அவங்க இப்போ 2 பேருமே ஒன்றா இருக்காங்களாம். நான் தான் தப்பு பண்ண மாதிரி பேர என் மேலே தான் குறை சொல்கிறாங்களே. இது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சுமா?
1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து இவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அன்னைக்கு போகும்போதும் வீட்லேயும் அக்கா நிறைய பிரச்சனை பண்ணி நிறைய திட்டுனாங்க. அப்போ வந்து என் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன் இப்படி என் ஒய்ஃபை அதுக்கு முன்னாடியே வந்து அக்கா வந்து வேறோட அஃபேர் வச்சிருந்துச்சு. அவங்க 2 பேர் அக்காவையும் அவங்களையும் பிரிச்சது நான் தான்ட்டு அது அன்னைக்கும் பழி போட்டு சொல்லுச்சு. உன்னால் தான் நாங்கள் பிரிஞ்சோம், அதனால தான் இப்படி பண்ணுவேன், இன்னும் பாரு உன் குடும்பத்தை நான் இன்னும் நாசம் பண்ணுறேன் அப்படின்னு திட்டுச்சு. அப்போ கூட என் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ட்டு அமைதியாகவே தான் நின்றுருந்தார். அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு திருப்பத்தூருக்கு போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு வண்டியில் போகிறதுக்கு. வழி ஃபுல்லாக திட்டிகிட்டே தான் போனார் அவர். என்ன ரொம்ப அசிங்கமாக திட்டிகிட்டு போனார். நான் எடுத்துகிட்டு போன திங்ஸ் ஒரு பேக் எங்கே விழுந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு என் வீட்டுக்காரர் என்னை திட்டிகிட்டு போனார். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அவர் பேச்சு. என்னால் வண்டியில் உட்காந்து போகிறனால எனக்கு சுய நினைவே இல்லைம்மா. என் பேகெல்லாம் எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல. அதுக்கும் அவ்வளோ திட்டார். என் ட்ரெஸ் எல்லாம் போச்சு. அது கூட அவள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான். நான் நல்ல எண்ணத்தோட அக்கா வாங்கி கொடுக்குறான்ட்டு தான் இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் 2-3 செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துச்சு. இவரே கேட்டிருக்காரு அதுக்கிட்ட எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுன்னுட்டு. சரி எடுத்து கொடுத்தது. சரி அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அந்த பேக்கில் தான் வச்சுருந்தேன், தொலைஞ்சு போன பேக்கில். என் ட்ரெஸ் எல்லாம் தொலைச்சிட்டியே நீ, 2-3 ரூபாய் போயிடுச்சு அப்படின்ட்டு அப்படி இப்படி நிறையா அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தாருமா. எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அமைதியாக போயிட்டுமா வீட்டில் போயிட்டு தினம் குடிச்சிட்டு வருவார், கேட்பார், நிறைய அடிப்பார். எல்லாமே நான் பொறுத்துக்கிட்டு அமைதியாக தான் இருந்தேன். இவர் இங்கே வந்துட்டு போகிறது எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்ல மாட்டார். குடிச்சிட்டு வருவார். வீட்டில் வந்து என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன், என்னை யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நான் பாட்டு என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்வார். அப்புறம் எதுக்கு நான் இருக்கிறேன்னாக்கா, நீ நான் எதனா பண்ணுறேன்னா தொந்தரவு பண்ணுறேன்னா நீ எதுக்கு சும்மா திட்டி. ஆனால் இவங்க வந்து ஃபோனில் பேசுறது எனக்கு தெரியுமா. ஏன்னா நைட்டு 12 மணிக்கு கூட ஃபோனில் பேசுவாங்க. நான் பொறுமையாகவே கேட்டேன் என் வீட்டுக்கார்கிட்ட, எப்போ அவகிட்ட பேசாமல் இல்லை அவகிட்ட அவளை போய் பார்க்காம உன்னால் இருக்க முடியாதா அப்படின்னாக்கா. அப்படின்னு அவர் ஆமாம், எனக்கு அவ வேணும், எனக்கு அவ உறவு வேணும், என்னால் அவகிட்ட பேசாமல் இருக்க முடியாது. அப்புறம் குடிச்சிட்டு வந்து ஒரு நாள் நான் யாருக்குனாலும் பேசுவேன், எங்கேனாலும் போவேன் வருவேன், என்னை யாரும் தடுக்கக்கூடாது, நான் கேட்கவும் மாட்டேன் அப்படின்றாரு அவரு. என்கிட்ட சொல்லாமல் எத்தனையோ முறை அவ கூட வெளியில் கூட போயிருக்கிறாரு, எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இங்கே 10வது படிச்சிருக்கேம்மா. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியல. எப்பயாச்சும் அங்கே அக்கா வீட்டு அனுப்போனாக்கா சத்துணவு டீச்சராக இருக்கிறதுனால முட்டை ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வருவார் இவரே. அப்போ தான் எனக்கு தெரியும் அவர் அங்கே போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. என்கிட்ட சொல்ல மாட்டார் போயிட்டு வர்றது. அவர் ஏதாச்சும் கொண்டு வந்தால் எனக்கு தெரியும். அன்றைக்கி சண்டே வந்து நான் சர்ச்சுக்கு போகலான்னு கூப்பிட்டேன் என் வீட்டுக்காரர். அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். எனக்கு கோவம் வந்துச்சு. கம்முன்னு பசங்களை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். வந்ததுமே அவர் ரெடி ஆகிட்டார். பாப்பாவை கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு சர்ச்சுக்கு வராத கோவமாக இருந்ததுனால உன் வேலை என்னமோ நீ போய் பாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அவர் சிரிச்சுனே போயிட்டார். அதுக்கப்புறமா சரின்ட்டு நான் என் வீட்டில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி லீவு பையன் மாமியார்கிட்டே விட்டுட்டு பாப்பா கூட்டிகிட்டு வரலான்னு நான் அம்மா வீட்டுக்கு போனேன். போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கம்மா, ஒரே பெட்டில் ஒன்றா இருந்தாங்க. நான் போகிற உள்ள என்னை பார்த்து சிரிக்குது என் அக்கா, சிரிக்கிறாம்மா. நான் அவங்க 2 பேரும் ஒன்றா படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு இருக்காவே என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு கோவம் இருந்துச்சு. ஒரு கிஃப்ட் பொம்மை ஒன்று இருந்துச்சு, தூக்கி போட்டு உடச்சிட்டு, இதுக்காக தான் நீங்கள் வந்தியா, என்னை எதுக்கு இப்படி மோசம் பண்ணுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு பக்கத்தில் கிணறுச்சு விழுந்து செத்து போயிடணும் அப்படின்ட்டு ஓடணும். நான் அதுக்குள்ளே என் வீட்டுக்காரே வந்து என்னை பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சரிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து அவங்க இருந்த வீட்டுக்குள்ளேயே வந்து 2 பேர் வெளியே இருந்தாங்க, யாரும் இல்லை வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை தாப்பால் போட்டு என் புடவையை பற்ற வச்சுக்கினேன், செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இவங்க கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அதுக்குள்ளே நான் அவங்க ஃபோனெல்லாம் எடுத்து வரவே இல்லையாம்மா, நீ எதுக்கு சாவணும்? நான் அவரை ரொம்ப பாசம் வச்சுட்டேன். நான் என் பிள்ளைங்க மேலே கொண்டு அவ்வளோ பாசம் வைக்கலாமா, கடைசி வரைக்கும் பிள்ளைங்க கூட வராது ஒரு வந்துட்டு பைத்தியம் மாதிரி பாசம் வச்சு ரொம்ப நம்பணுமான யாரையுமே அந்த அளவுக்கு நம்புறதில்லை. இந்த வயசு வரைக்கும் என் கணவர் ரொம்ப நம்பியிருந்தோமா, ஆனால் அவங்க என்னை இவ்வளோ நம்பிக்கை என்னால் தாங்க முடியலம்மா. அவங்க இருந்ததாக ஒருத்தர் எனக்கு வாழணுன்ற ஆசையா போயிடுச்சு. யாரையுமே அவ்வளோ நம்பலமா, என் கணவரை நம்புற மாதிரி என் பெத்தவங்க கூட நான் நம்பலமா. என் கணவரை நான் அவ்வளோ நேசிச்சோம்மா. அவருக்கு என்னோட பாசம் புரியலம்மா. அவர் என்ன வேலை செய்கிறாருமா? மேஸ்திரி வேலை செய்கிறாங்கம்மா.
அவருக்கு ஏன் என்னை பிடிக்காம போச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. உங்க அக்காக்கு உனக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? அக்காவுக்கு எனக்கு 2 வயசு வித்தியாசம். எனக்கு 29, அவங்களுக்கு 31. அக்காவுக்கு உங்க மேல பாசமே கிடையாதா? பாசமாக தான் இருந்துச்சு. என்ன பேசி என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன். பாசம் இல்லாமல் சும்மா தான் என்னை வச்சுருந்துருக்கிறாருமா. நான் வச்ச பாசத்தில் கூட பாதி கூட அவருக்கு என் மேலே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்ன வேணும்மா உங்களுக்கு? இப்போ வந்து என் கணவர் அவளை விட்டு வந்துடணும். என்னால் அவரை விட்டு இருக்க முடியல. நான் ரொம்ப பாசம் வச்சுட்டேன். வைக்காம தான் போட்டு நான் விட்டுருவேம்மா. என்னால் மறக்க முடியாது, வலிக்குது. இப்போ எங்க இருக்காரு உங்க கணவர்? எங்க இருக்காரு? உங்க கூட இருக்காரா அவங்க கூட இருக்காரா? என் கூட தான் இது வரைக்குமே என் கூட தாம்மா இருந்தார். ஆனா அங்க போயிட்டு போயிட்டு வராரு. ஆமா, அது எனக்கு தெரியாது. சண்டே நான் போனப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த சண்டே இப்போ யாரு கூட இருக்காரு? இப்ப தெரியலம்மா. நான் எங்க சண்டேவே சண்டை போட்டு அன்னைக்கு நைட்டே கிளம்பி வந்துட்டேன் நான். என்ன பிரச்சனை? என்ன சொன்னாங்க? அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க, உங்க தரப்புல சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சொந்த விஷயம் சின்ன பிரச்சனை இவ்வளோ பெருசு இல்ல நான் என்ன கேட்குறேன், குடும்ப விஷயம், உங்க பிரைவேட் அஃபேர்னா உங்க வைஃப் இங்க வந்திருக்க கூடாது இல்லையா? எங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. இல்லையா, அவங்க ஒரு வருஷமா அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சொல்றாங்க. உங்களுக்கு 2 பசங்க இருக்குல்ல, நீங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா பசங்களோட நிலைமை? சண்டை நான் போடுறதே கிடையாது. சண்டை நான் போடுறதே கிடையாது. தேவையில்லாம அவங்க சண்டையை போடுறாங்களா? அதான் ஒன்று. உங்களுக்கு அவங்க சிஸ்டருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது? இல்லை, சம்மந்தம்னா அக்கா தங்கச்சிங்க நான் போகிறேன் வரேன் பார்க்குறேன் எல்லாம் சரி. என்னது சம்மந்தம்னா அக்கான்றதுனால அங்கே போவோம். யாரோட அக்கா? உங்களோட அக்கா. அதுக்கு நீங்க எதுக்கு போறீங்க? போகக்கூடாதாங்க. எதுக்குங்க? அவங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நீங்க ஏன் பண்றீங்க? சரி செய்துறேன். செய்துறேன். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்புறம் நீங்க ஏன் பண்றீங்க? இவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க அப்பா இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் பிரிங்க இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்ககிட்டயாவது சொல்லியிருக்கணும். ஏம்மா சொல்லலை? அம்மா 1 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனைன்னு சொன்னாங்கம்மா. அன்னைக்கே வந்து இவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்புறமா எங்கள் மாமியார் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாவும் சண்டை போட்டு பண்ணாங்க, சொல்லிட்டு தாம பண்ணாங்க. அவங்களுக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியுமா? என்ன நடந்தது ஆக்சுவலி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். இல்லை, சொன்னாங்கன்னு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, வந்தாங்க. அதெல்லாம் விடுங்க, என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. எதுவுமே நடக்கல மேடம். என்ன நடந்ததுன்னா நான் என்ன சொல்றேன்? ஒண்ணுமே நடக்கலையா? ஒன்றுமே இல்லை. சண்டை போடல, ஒண்ணுமே நடக்கல. இவங்களா தான் சண்டை பண்ணாங்களே தவிர. அதான் என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. எதுக்காக சண்டை போட்டாங்களா அவங்களே கேளுங்க. அவங்க தான் அட்லீஸ்ட், அதாவது வந்து ஒரு வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இது இப்படி பண்ணினுக்கிறானா, அப்படி பண்ணுக்கிறானா, அவங்க பொண்ணு இப்படி சொல்லுனுக்கிறா, கத்துறா, சண்டை போடுறா அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசினா பரவாயில்ல. வராங்க 2 நிமிஷம் நிற்கிறாங்க. இது வரைக்கும் அவங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை கூட எதிர்த்தே பேசுனது கிடையாது. அவங்க அம்மா கூப்பிட்டு கேளுங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் 9 வருஷம் ஆகுது. நான் ஒரு வார்த்தை கூட அவங்க கூட முன்னாடி நின்று கூட நான் பேசுனதே கிடையாது. ஆனால் இவரை வந்து எவ்வளோ பேசியிருப்பதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது குடும்பத்தில். அவள் பேச, நான் எங்கள் அப்பா அம்மா பேச குடும்பம் கலைஞ்சிரும் அப்படின்றதுனால இப்போ என் கூட யாருமே பேசுறதில்லை. உங்கள் வீட்லையா? என் கூட யாருமே பேச மாட்டேன். வரும்போது கூட லாஸ்ட்டாக நான் இங்கே வர்றது கூட என் பொண்ணை கூட்டின்னு போகிறேன், வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேன். அதாவது என்ன சொல்கிறாங்களான்னா, நான் இங்கேருந்து கூட்டின்னு போகிறேன், என் பொண்ணுக்கு உங்களை மாதிரி இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். நான் அங்கெல்லாம் தேடி இருக்கிறேன். அதெல்லாம் சொல்லலம்மா அவங்க, எங்கள் மாமியார் அதெல்லாம் சொல்லலம்மா. நாங்கள் வந்து சொன்னோம், வரும்போது சொல்லிட்டு தான் எங்கள் மாமியார்கிட்ட, உங்கள் பையன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாருமா, உங்கள் பையனும் வேற பொண்ணும் இருக்கிறத நாங்கள் கையும் காலமாக பிடிச்சிட்டு. யார் அது வேற பொண்ணு? அது எங்கள் அக்காவை தான். எங்கள் அம்மா வந்து அங்கே சொல்லலை, என்னோட அக்கான்னுட்டு எங்கள் மாமியார்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா அப்போ கூட எங்கள் வீட்டாண்டே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்காங்க, அவங்க இருக்கிறேன்ட்டு சந்தோஷமாக வாழுகிறேன்னு நினைக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டோம். என் பொண்ணு வந்து இங்கே இருக்க மாட்டேன்றா இன்னும், நாங்கள் அதனால கூட்டிகிட்டு போகிறோங்க. அப்போ வந்து எங்கள் மாமியார், எங்கள் மாமனார், எங்கள் சின்ன நாத்தனார் 3 பேருமே இருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஏதோ எங்கள் மாமனாரே வாசப்படியில தான் உட்காந்துருந்தாங்க. ஒரு அண்ணன், 2 அக்கா, ஒரு தங்கச்சி. இத்தனை பேரோட பிறந்துட்டு எப்படி பண்ணீங்க? என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு பின்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசியிருந்தா அங்கேயே முடிஞ்சிருக்கும். நீங்கள் செஞ்சுருக்க கூடாது இல்லை தம்பி? மேடம், நான் தப்பு பண்ணதா கூட நான் ஒத்துக்க மாட்டேன், இல்லைன்னு சொல்ல. அட்லீஸ்ட் ஒரு தப்பு பண்ணவனுக்கு ஒரு 10 நிமிஷம் நின்று ஒரு வாய்ப்பு, ஒரு உட்காந்து. ஒரு வருஷமா அவங்க கூட அதுக்கு இல்லை மேடம், சத்தியமாக கிடையாது. ஒரு வருஷம் முன்னாடி தப்பு நடக்கல. இல்லை மேடம், சத்தியமாக கிடையாது.
அவங்க 2 பேரும் இருந்ததை நான் பார்த்தேம்மா, பார்த்துட்டு நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொன்னார். சரி ஃபர்ஸ்ட் டைம்னால நான் வந்து அதை மன்னிச்சிட்டேன். திரும்ப நான் அவர்கிட்ட அதை பற்றி நான் கேட்கவே கிடையாது, அதோட விட்டுட்டேன் நான். ஒரு வருஷமே அவ்வளோ அதுக்கப்புறமா அவர் 1 வருஷம் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு பர்த்டேக்கு முன்னாடியே. பாப்பா பர்த்டே அப்போல்லாம் நம்ம அங்கே தான் இருந்தோமே. இல்லை, ஏன் அப்படி ஒரு வீக்னஸ் உங்களுக்கு? அதுவும் அவங்க அக்காவோட வீக்னஸ்லாம் இல்லை மேடம். அப்புறம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா? ஐயோ இல்லைங்க மேடம், தெரிஞ்சு எல்லாம் போய் பண்ணுவோம். அப்புறம் ஏன் எப்படி பண்றீங்க? நானும் அவர் கூட ரொம்ப இல்லாம இருக்க, மோசமான வெளியில அவரும் விஷயம் போல. அவங்களுக்கு அக்கான்னு உங்களுக்கு அக்கா மாதிரி இல்ல? மேடம் நான் போல்டாக பேசுகிறேன் மேடம். அதாவது வந்து 10 நிமிஷம் உட்காந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் பெரியவங்க வந்து எங்கிட்ட இது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா பேசிக்கிறாங்க. பெரியவங்க 10 நிமிஷம் அதெல்லாம் விடுங்க தம்பி. நீங்க ஏன் அப்படி ஒரு தப்பு பண்ணீங்க? மேடம் தப்பே பண்ணல மேடம். நான் அப்ப அவங்க போய் சொல்றாங்களா? பார்த்தது பொய்யா? கண்ணில் பார்க்கறதெல்லாம் உண்மையிடம் மேடம். பாருங்கம்மா, அதுதான் மேடம். நான் என்ன அப்ப நீங்க தப்பே பண்ணல? சத்தியமாக கிடையாது மேடம். சும்மா சந்தேகப்படுறாங்களா? சந்தேகம் இல்லை மேடம். கண்ணில் நம்ம ஏதோ ஒரு ராங் இப்படி உட்காந்துக்கிறோம், ஏதோ ஒன்று சும்மா அப்படி கைப்படுத்து, அது ஒரு பெரிய தப்பாயிடும். இல்லைம்மா பொய் சொல்கிறாரு இவர், நிறைய பொய் சொல்லுவாருமா. கேட்டாக்கா உண்மை என்கிட்ட நான் அப்படியே தெரிஞ்சு கேட்டினா கூட அது உங்கள்கிட்ட சொல்லுமா, சொல்ல முடியாது அப்படின்ட்டு அப்படியே போகிறத இருந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டார். இதே உங்க மனைவி செஞ்சிருந்தா நீங்க ஏற்றுப்பீங்களா? இல்லை மேடம். ஏற்றுக்க மாட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்க செய்றீங்க? நான் செய்யலை மேடம். பொய் சொல்கிறாருமா, நான் பார்த்ததுனால தான். எனக்கு ஒன்றும் பைத்து இல்லையம்மா. நான் என் கணவரை நான் எவ்வளோ நேசிக்கிறேன் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஏம்மா இவரை விட்டுட்டு வரணும் சொல்லுங்க? எனக்கு இன்னும் பைத்தியமா? என் 2 பிள்ளைங்களை அழைச்சிட்டு நான் வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டாக உட்காந்துட்டு எதுக்காகமா வந்து ஒன்று சொல்கிறேன் மேடம். இவங்க அழுவுறதே பெரிய பாயிண்ட். சும்மா அழுவாங்க, எந்த அளவுக்கு அழுகுறாங்களோ அந்த அளவுக்கு செமக்கும். இவங்க கேட்குற கேள்வி அவங்க நான் அழுவுறது வந்து அதோட அவங்களுக்கு அதிகமாக நான் அழுவக்கூடாது, இவங்களை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டா கூட இவங்க அழுவக்கூடாது, இப்படியே இருந்துடணும். ஃபுல் கோவம். நான் 200% கோவம் வரும். எனக்கு ஒரு 25% கோவம் வருதுன்னா அந்த அளவுக்கு வாயில் வர்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப தப்பா. அப்போ கூட நான் எப்பயாவது ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை மாதிரி என்னையும் தாங்க முடியாது தான் ஒரு சில டைமில் ஒரு அடி அடிப்பேன். இல்லைன்னா கையை என்னன்னா பேசுன்னு சைலண்டாக போன சண்டே கூட என்ன அடிச்சாருமா. நான் கேட்டதுக்கு ஏன் இப்படி பண்ணீங்க, எனக்கு துரோகம் பண்ணீங்க, என்ன அடிச்சாரு. போன சண்டே கூட என்ன அடிச்சாரு. அவங்க சொல்லட்டும், பேசு. பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கு, அவங்க வாழ்க்கையை பார்க்கணும்ல. கண்டிப்பா மேடம். இப்படியெல்லாம் பண்ணா எப்படிங்க? அது வீட்டுக்குள்ளேயே அக்கா தங்கச்சி எவ்வளோ பெரிய தப்பு அது. நான் பண்ணலன்றேன், அவங்க பண்ணன்றாங்க. சரி, அவங்க தரப்புல நியாயமா சரி, பண்ணலைன்னா சொல்லுங்க, அவங்கள சொல்லி புரிய வைங்க. ஆனா இப்போ இங்க வந்து பேசுறது என்கிட்ட பேசலாம் இல்ல, கத்துறாங்க அப்படியே அந்த பிபி வந்ததுன்னா அவளுக்கு என்ன ஏது என்ன வார்த்தை வருது, பக்கம் யார் இருக்கிறாங்களோ அதெல்லாம் யோசிக்கிறதுலாம் கிடையாது. நீங்க பண்ணாத தப்புக்கு உங்க மேல ஏன் பழி போடுறாங்க? ஆல்ரெடி அவங்களுக்கு டென்ஷன் அதிகம். சின்ன துரும்புன்னா கூட அதிகமா பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா பழியும் அவங்க மேலே போடுறீங்க. மேடம் என் சைடுல கூட தப்புக்குது மேடம். என்ன தப்பு? அதாவது வந்து அவங்க அக்கா கூட பேசலாம் செய்யறேன். அதாவது வந்து என்ன காரணம்னா அவங்க வந்து வாழாம இருக்கிறதுனால இப்போ லாஸ்ட் டைம் ஒரு 3 மாசம் ஆகுது மேடம். ஒரு சின்னதா வீடு, அதாவது என்னது அவங்க பைசா கொடுத்தாங்க, நான் வீடு கட்டினேன். சிம்பிளா ஒரு சின்ன ஒரு கூரை வீடு மாதிரி. அது வந்து அதிகமா டென்ஷன். எனக்கு செய்யாம அவளுக்கு செய்யறேன். அவங்க காசு கொடுத்தாங்க, செஞ்சாச்சு. இல்லம்மா, அதே கூட ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து எல்லா காசும் நான் தான் போட்டு செஞ்சேன், அவ 1/4 கொடுத்தா நான் 3/4 போட்டு நான் வீடு கட்டி விட்டுருக்கேன், எல்லா செலவும் வாழாம இருக்கான நீங்க வாழ்க்கை கொடுக்க போறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது மேடம். அப்புறம் நான் என்ன நினைச்சேன், சரி இவங்க 2 பேர் தானே இருக்கிறாங்க, அவங்க அண்ணனும் கிடையாது, சரி அங்க இருக்கிற இடத்துல மாமியா போயிட்டான்னு நல்லா இருந்தா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட், நம்ம போறோம் வரோம். ரொம்ப தப்புங்க, அவங்க தாட்டே தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. அக்கா ஸ்தானத்துல இருக்கிறவங்களே இப்படி பேசுறீங்க நீங்க. என்ன பெனிஃபிட்? இதெல்லாம் ஒரு வியாபாரமா? இது அண்ணன் கிடையாது, 2 பொண்ணுங்க தானே. இதெல்லாம் என்ன கால்குலேஷன்? இது இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி எல்லாம் நான் வேலை செய்யணும். அடிக்கடி சொல்ற வார்த்தை இதாம்மா, 2 பேர் தானே இருக்கிறீங்க, 2 பேரும் அக்கா தங்கச்சி தானே, ஒரு வயத்துல தானே போறீங்க, 2 பேர் தானே, அதை தான் அடிக்கடி அவர் வாயிலிருந்து வர வார்த்தைகளே. அவளை பத்தி கேட்டா அதை தான் சொல்லுவார் மெயின். ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க சொல்றாங்களே, அவங்க ரொம்ப அதிகமா பேசுறாங்களே, அவங்க சைடு மட்டும் நியாயம் பேசுறாங்க. அது தப்பு மேடம். உண்மையிலேயே அவங்க சரிங்கம்மா, நான் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நான் ஸ்டாப்பா பேசுறேன். பேசுவாங்க. அவங்க கூட வந்து ஆப்போசிட்டா பேசவே முடியாது. இல்ல அவங்க சொல்றது தப்பா? நீங்க போன்ல பேசுறது கிடையாதா? பேசிக்கிறேன் பேசிக்கிறேன் பேசுறீங்க. அப்புறம் அங்க போய் தங்கறது உண்டா? சத்தியமா தங்கல மேடம். போய்மா இது. அதாவது தங்கணும்னா போயிருக்கிறேன் 9 மணிக்கு போய் ஒரு 7 மணிக்கு போனா கூட ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். தங்கணும்னா நான் வேலைக்கு போவேன். நான் போனேன்னா ஒரு நைட் அங்கேயே தங்கணும்னா காலையில் தங்கி காலையிலேருந்து 6 to 6 வேலை செய்வோம்.
அதெல்லாம் நான் தப்பு சொல்லமா, அதெல்லாம் எனக்கு தெரியும். இவரு இங்க அந்த மாதிரி டெய்லி விஷயத்த வந்துட்டு கூட வந்தவர் அதாவது வராம கூட சந்தேகம்னு வந்துச்சுன்னா நம்ம எங்கன்னா வெளியில போய் தங்கி வேலை செஞ்சீங்கன்னா கூட அங்கதான் போயிருப்பான். அப்ப அது ஃபோன் ஒரு பண்ணி doubt சொல்லணும் வந்துட்டு- ஏன் இல்லம்மா. நீங்க அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த ஏன் செய்றீங்க? விட்டுறது வேண்டியதானே. அவங்களுக்கே அவங்க அக்காட்ட கோவம் வருதுன்னா நீங்க ஏன் தொடர்பு வச்சுக்கிறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு ஒரு பாசம் அக்கா மேல? தங்கச்சிக்கு இல்லாத பாசம் உங்களுக்கு? அவருக்கு ஏமாலி இல்லாத பாசம் கூட இருமா, அவ மேல இருமா. அதிகமா இருக்குமா. தங்கச்சிக்கு இல்லாத பாசம் அக்கா மேல உங்களுக்கு எதுக்கு? சரி அதாவது நான் பாசம் வைக்கல, ஒரு யதார்த்தமான செஞ்ச வேலை தப்புன்னா சரி நான் போறது கூட இல்ல இல்லை. யதார்த்தமா எப்படிங்க? யதார்த்தம்னா யதார்த்தம்னா பொண்டாட்டி பிடிக்கலன்னு நீயாச்சும் உங்க அக்கா ஆச்சு நான் இல்லைன்னு அந்த பக்கம் விட்டுறணும். அது வா- அது என்னைக்குமே நல்லது இல்ல. மேடம் அவங்க வாய்ப்பே இல்லாம இவ்வளவு தூரம் வந்துக்கிறாங்கன்னா அவங்க வாழ்றதுக்காக இங்க வரலன்னு நினைக்கிறேன். ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல மேடம், சத்தியமா சொல்றேன் மேடம். ஒரு ஆனா நீங்க ஒத்துக்கிறீங்க நீங்க தப்பு பண்ணீங்கன்னு. எத்தனை முறை கேட்டாலும் நான் தப்பு பண்ணல மேடம், இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன், அது ஒண்ணுதான். உங்க அம்மாவா? அம்மா என்னம்மா பிரச்சனை? என்ன நடந்தது? கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு ஒரு தப்பா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அது. இவங்க இந்த மாதிரி பேசின்னு சிரிச்சின்னு இருந்தாங்கன்னுட்டு வந்து பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சு. அதுவும் என் பிள்ளைய தான். சரின்ட்டு நான் போய் வீட்டில் திட்டினேன். இவங்க வீட்லேயும் போய் நான் திட்டினேன். மனப்பா உந்து 2 பிள்ளை ஆயிடுச்சு, உனக்கு இதெல்லாம் மனா, இது பேசியும் என்னத்துக்கு நம்மளுக்கு பிரயோஜனம், நீயும் இன்னும் எங்கள் வீட்டுக்கு வரணும் போகணும், நாங்களும் வரணும் செய்யணும், உனக்கு இந்த புத்தி மானா அப்படின்னு ஏசிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. உங்க புள்ளட்ட நீங்க சொன்னீங்களா? அவளை கேட்டதுக்கு நீ என்ன என்னை கேட்குறதுன்ட்டா. அந்த பிள்ளையும் இவரும் வீட்டில் இருந்துக்கிறாங்க, இவ வீட்டுக்கு போய்க்கிறா. இவங்க வீட்டாண்ட இந்த திருப்பத்தூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போய்க்கிறாங்க. போய் பார்த்தா 2 பேரும் ஒரு தாங்கலாம். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணாங்க திருப்பத்தூருக்கு, இந்த மாதிரி வீட்டில் சரியான கலவரம் வாங்க அப்படின்னுட்டு. அதுக்கு மேலே விட்டு தான் நான் ஓடியாந்தேன். இவ எனக்கு சிலிண்டரை கழட்டி விட்டு நெருப்பூச்சி கிழிச்சு போட்டு என்னை பற்ற வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அளந்தா. அந்த ஒரு வாரத்தை மட்டும் என்கிட்ட சொல்லி அளந்தா. அவங்க லாஸ்டா ஒன்று சொன்னாங்க மேடம், சிலிண்டர் கழட்டி விட்டு நெருப்பு வைக்கிறேன்னு. இது யார் பண்ணாங்கன்னு கேளுங்க. அவங்க எங்க அக்கா சொன்னதுதாம்மா, நீ ரொம்ப மிச்சமா அசிங்கமா பேசுற, கொளுத்திடுவேன், சிலிண்டரை திறந்து விட்டு திறந்து விட்டு நான் பத்த வச்சிருவேன், 3 பேருமே செத்து போயிருவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அவங்க. இவங்க போட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. இவன் உள்ள போய் கதவு சாந்திக்கிறதுனால எல்லாத்தையும் ஃபோன்லேருந்து மொத்தமாக எல்லாம் உடச்சிட்டா. சரி உள்ள என்னடா சவுண்ட் பண்ணுறோம், வாசனை மாதிரி ஏதோ ஒரு தீஞ்ச வாசனை. நாங்கள் வெளியே தான் நிற்கிறோம், மடமண்ணு உள்ளே போயிட்டு கதவு சாத்திட்டா. எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சா. நானும் சந்தில் பார்த்துருந்தேன். அப்புறம் பார்த்தா என்ன பண்ணிக்கிறேன், இந்த லைட் எடுத்து இந்த முந்தானிய லைட்டை இப்படி பிடிச்சி இங்கே இது பண்ணிச்சு. நான் வாசனை வருது அப்படின்ட்டு இந்த உரலக்கல் இந்த கல் எடுத்து குத்தி டோரை உடச்சாச்சு. உடச்சிட்டு உள்ளே போனால் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக முந்தானி மட்டும் தீ இவ்வளோ வேலையும் பண்ணிட்டேன். எல்லாம் மொத்தம் எல்லாம் உடச்சி நாசம் பண்ணியாச்சு. அந்த நான் முந்தானி பத்த வச்ச பாதி வெந்துருச்சு, ரவோண்டெல்லாம் இல்லை, பாதி வெந்துச்சு. அதுக்கப்புறம் அது எரியல, அப்படியே பத்த வச்சதுனால எரியல, அணைஞ்சிருச்சு. அதுக்குள்ளே இவங்க உடச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க. அவங்க வராமல் இருந்தால் நான் ஃபுல்லாமே கொளுத்தின்னு இருப்பேன். உங்க மருமக பிள்ளை எப்படி? ம் மருமக பிள்ளை எப்படி? எங்கள் மருமக பிள்ளை கூட ஒன்றும் சரியில்லை. ஏன்? ஆமாம், நல்ல பிள்ளையாக தான் இருந்துச்சு. குழந்தை பிறக்காதுக்கு முன்னே நல்ல பிள்ளை தான். குழந்தை பிறந்ததும் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. நான் வந்து அது வெளிக்காட்டிக்கல. ஏன்னாக்கா இன்னைக்கு இதுவும் நம்மளுக்கு நல்லது கெட்டதுக்கு வேணும், இதுவும் வேணும். அதனால 2ஐயும் நான் காட்டிக்கல. அப்படியே மனசில் வச்சுக்கின்னு நான் பாட்டுக்கு. உங்க பெரிய பொண்ணு எப்படி? எங்கள் பெரிய பொண்ணு கூட புத்தி சரியில்லை. நான் வந்து 2 நேர்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த புள்ள மட்டும் எந்த தப்பு தான்ட்டா யாருக்கும் வம்பு வழக்கு எதுக்குமே போகாது. இவ்வளோ தூரம் வந்துட்டு பின்னாடி அவங்க அம்மா கூட்டின்னு வந்துட்டாங்க சொல்லாமே. இவ்வளோ தூரம் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. நாங்களே இங்க வர்றதாவே இல்லம்மா, எங்களுக்கே எந்த மைண்டும் இல்லை. இவங்களை பார்த்ததுமே எனக்கு டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து திருவண்ணாமலையில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சுதான் சரி இங்க போலான்ட்டு எனக்கு வந்ததே. எனக்கு வீட்டாண்டில் இந்த யோசனையே இல்லவே இல்லை. எங்க அம்மா அப்போ நான் வரவேணான்னு தான் சொன்னேன். வீட்டாண்டே கூட என் கூட வராத, நீ போயிடு அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேனே. வீட்டுக்கு போன்னு தான் சொல்லிருந்தேன். ஒரு வாய்ப்பே இல்லாம இவ்வளவு தூரம் வந்துக்கிறாங்கன்னு போது அவங்க வாய்ப்பே இந்த ஒரு வருஷமா நான் உங்ககிட்ட கேட்டு தானே இருக்கிறேன். ஏன் போற, ஏன் பேசுற, ஏன் பார்க்க போறேன்னு கேட்டுன்னு தானே இருக்கிறேன். உங்க அக்கா என்ன சொல்றாங்க? அது வாயவே திறக்கல. கேட்டாக்கா நீ அவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுது. எதுனா கேட்ட ஒரு நாள் 11 மணி ராத்திரிக்கு பேசின்னு இருந்துச்சு. ஒரு தங்கச்சி புருஷன்கிட்ட இவ்வளவு நேரத்துக்கு பேசினீங்க, இது நியாயமான்னு கேட்டாக்கா, எங்கிட்ட எதுவும் நீ கேட்காத, அவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்ட்டு போன்ல இவர் போன் பண்ணி பேசுறாரு. அதுக்கு ஏன்னா கம்முனுக்குற, அசிங்கமா தீட்டிடுவேன், போன் வை, அவளுக்கு போன் பண்ணி கேளு அப்படின்னு உடனே திரும்பவும் போன் பண்ணி அவகிட்ட நான் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு கோவம் வந்துச்சு. அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது என்கிட்ட பேசிட்டு இருக்கலாம்ல, அங்கேயே தானே இருந்தேன் நானும்.
அதனால நான் என் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அன்னைக்கு நைட்டு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. விடிஞ்சு அடுத்த நாள் காலையிலயும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இப்போ என்னதான் முடிவில் இருக்கீங்க? இல்லை மேடம், எனக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் இவ்வளோ தூரம் என்னங்க வந்துக்கிறாங்க வாய்ப்பு? மேடம். உட்காந்து 10 நிமிஷமாவது பேசணும் மேடம். பேசவே இல்லை மேடம். நீங்க இவங்களும் சரி, செய்யாம அவங்களும் சரி. இருந்திருக்கலாமே. தப்பு. பண்ணவே இல்லை மேடம். வாய்ப்புன்னா என்ன அர்த்தம்? என்ன பச்சை குழந்தையா நீங்க? பச்சை குழந்தை 2 புள்ள மேடம். பெத்தாச்சு. ஆமா மேடம், எனக்கு 36 பொண்டாட்டியோட வயசு. அக்கா கூட உறவு வச்சிருக்கீங்க. வாய்ப்பு சொல்றீங்க. உனக்கு என்னம்மா வேணும்? அவரோட வாழணும். தம்பி, சொல்லுங்க மேடம். ஒரே வீட்டுக்குள்ள அக்கா தங்கச்சி. மேடம், நான் இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் மேடம். சாரி மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். அவங்க கூட வாழ போறீங்களா இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ சரி மேடம். அவங்க எப்படி சொன்னாலும் கேட்க. தப்பான உறவு வச்சுக்காம இருப்பீங்களா? அதுலேருந்து விலகிடுங்களேன். அது சந்தேகமா இருக்கட்டும், நீங்க தப்பு பண்ணாம இருந்ததா இருக்கட்டும், அவ சந்தேகப்படுறதா இருக்கட்டும். தம்பி, நான் சொல்றது இல்லை கேட்குறீங்களா? மேடம், பேச மாட்டேன் மேடம். அதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. இல்ல, நான் சொல்றது நீங்க அதை விட்டுடுங்க. அவங்க அக்காட்ட அவங்களுக்கே நீங்க பேசுறது இஷ்டம் இல்லை, நான் இல்லைன்னா பதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை மேடம். நீங்க விட்டுருங்களேன். இதுக்கு மேலே எனக்கு பதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை மேடம். பதில் சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்க பண்ணறதை தான் பண்ணிட்டு இருப்பேன்னு அர்த்தமா? அப்படியெல்லாம் இல்லை மேடம். அப்புறம் நான் பண்ணவே இல்லை மேடம். இதான் உண்மை. நான் அவங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை மேடம். சரி, நீங்க பண்ணலைன்னா இருக்கட்டுமே. பண்ணலைன்னா இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இன்னும் அவங்களோட தொடர்பே வச்சுக்காதீங்க. ஃபோன்ல பேசாதீங்க. எதுக்கு பேசுறீங்க? இல்லை மேடம், அவங்க இப்போ வந்துட்டாங்க வாய்ப்பே இல்லாமல். இதுக்கு மேலே நான் பேசவே மாட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ சரி. இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அவங்க என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே இல்லாமன்னா என்னப்பா அர்த்தம்? இல்லை மேடம், அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். வாய்ப்பே இல்லாமன்னா இதுக்கு மேலே கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன் மேடம். அவ்வளோதான் மேடம், முடிஞ்சு. நீங்க வேணும்னா அவரோட ஃபோனை கூட நீங்க இது பண்ணி பாருங்கம்மா. யாருக்கு அதிகமா ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. நான் சொல்றது வேணா பொய்யா இருக்கலாம், அதிகமா அப்படி கூட பேசுறாங்க. எல்லாத்தையும் அவர் உடச்சிட்டாங்களே. ஃபோன் பண்ணது அதை கூட அந்த உடச்சிட்டாங்க. லிஸ்ட்டை கூட நீங்க வாங்கி இப்படியாவது பாருங்க. அந்த யாருக்கு proof அதிகமா அது ஃபோன் இது பண்ணியிருக்காங்க, பண்ணி எவ்வளவு அதையும் நேரத்துலாம் உடச்சிட்டாங்க. பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் பாருங்க. இதுல எதுக்குப்பா ப்ரூஃப் எல்லாம்? சரி, ஒரு விஷயம் நான் சொல்றேன், கேட்டுக்கோ. அவருக்கு என்ன சொல்றதுக்கு இருக்கு நீ கேட்டுக்கோ. நாங்க வெளியே போறோம். இல்லை மேடம், நீங்கள் வெளியே போனாலே இதுதான் என்னுடைய பதில். இதோட அந்த முடிஞ்சு. பொண்ணுட்ட சொல்லி அவங்க கிட்ட புரிய பேச மாட்டேன் வைங்க. மேடம். இதுக்கு மேலே உங்க பசங்களுக்கு அம்மாங்க. இருக்கட்டும் மேடம். என் பசங்களுக்கு அம்மா தான். இல்லைன்னு நான் சொல்ல. பசங்களை பத்தி ஒரே யோசிச்சு ஒரு பர்சன் ஒரே ஒரு பர்சன் கூட நான் குறைச்சி சொல்ல மாட்டேன். அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். நீங்கள் இதுக்கு மேலே கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன். பதில் சொல்றதுக்கு நீங்க கடமைப்பட்டிருக்கீங்கங்க. இல்லை மேடம். நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க பதில் சொல்றதுக்கு. இது வந்து நீங்க தட்டி கழிக்கிற மாதிரி இருக்கு. தட்டி கழிக்கிற மாதிரி இருக்கா? இல்லை, அர்த்தமே இல்லை. ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா எல்லாரும் மனுஷங்க தான், தப்பு நடக்கிறது உண்டு. ஆனால் ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா எஸ்கேப் ஆகக்கூடாது, ஃபேஸ் பண்ணிடணும். நான் எஸ்கேப் ஆகல மேடம் எப்பவுமே. நீங்கள் எஸ்கேப் தாங்க ஆறுங்க. நீங்கள் பதில் சொல்கிறது கூட உங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்கள் மனைவி அப்படி பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் இவ்வளோ வருத்தப்படவே தேவையில்லை. ஒருவேளை அது வெறும் ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? அவளுக்கு பிடிக்கலைங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மறுபடியும் பண்ணும்போது அவள் அதுதான் உண்மை, அவன் நினச்சது தான் உண்மை, அவள் பார்த்தது தான் உண்மைன்னு அவன் நினச்சிக்கிறா. சாதாரணமாக கூட நீங்கள் பேசிகிட்டு இருந்திருக்கலாம். ஜஸ்ட் அக்கா கிட்ட பேசுகிற மாதிரி கூட பேசிகிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் முதல்ல வந்து உட்காந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, அண்ணன் இல்லை அக்கா. ஆமாம் மேடம், இப்பயும் சொல்கிறேன். மீண்டும் நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது வந்து அவங்க அண்ணாவும் தவறிட்டுக்கிறாரு. அவங்க வீடு வசதிக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. சரி, நம்ம ஒரு மகன் சார்ந்திருக்கிறோம். ஒரு இது பண்ணலாமேன்னு அந்த வீடு இந்த இதெல்லாம் பண்ணி விட்டுனே தவிர அவங்கள அக்கா மாதிரி தான் பார்க்குறீங்க நீங்கள்? அக்கா மாதிரி பார்க்குறேன்லாம். அப்புறம் என்னவா பார்க்குறீங்க? அதெல்லாம் கூட பிறந்த அக்கா மாதிரிலாம் பார்க்கல, அவங்களுடைய அக்கா மாதிரி பார்க்கணும். அப்போ உங்களுக்கு எந்த தப்பான உறவும் கிடையாது. அப்புறம் பயப்படுறீங்க? உனக்கு வெறும் சந்தேகமா இருக்கலாமா? அது கூட நான் மன்னிப்பு கேட்டுறேம்மா. அது கூட ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீ வந்து ஓவர் பொசசிவா இருக்க கூடாது. உனக்கு புருஷன் மேல நிறைய பாசம் இருக்கு. அதுக்கு நீ வந்து ஓவரா பொசசிவ் ஆச்சுன்னா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்மா. அவர் கையில எல்லாம் சூடு வச்சிருக்கியே. அது கூட நான் அவருக்கு வைக்கணும்னு வைக்கலம்மா. அவர் வந்து என்கிட்ட சொல்லாம இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்ததுனால தான் அது எனக்கே வச்சுக்கணும். அவர் வந்து அப்போ வந்து போதையில தான் இருந்தார். நீ என்ன பண்ற நான் பாக்குறேன் அப்படின்ட்டு வந்து என் பக்கத்துல நின்றாரு. அப்போ வந்து நான் அவருக்கு வச்சுட்டேன். தப்பு பண்ணதுனால அவருக்கு மேல இருந்த கோவத்தில் தான் நான் அதை கூட செஞ்சேன். இதெல்லாம் நீ பண்ணியும் அவர் பொறுமையா உட்கார்ந்துருக்காரு பாரு. நான் ஒரு டைம் வச்சதுக்கு அவருக்கு என்ன எத்தனை டைம் அடிச்சிருப்பாருங்கம்மா. அவரோட கையில அடிபட்டு இருக்குல்ல இங்கெல்லாம். அதெல்லாம் அது அன்னைக்கு நான் கிணத்துல உள்ள ஓடி போனப்போ அவரை இடிச்சுக்கணுமா. நானெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இது பண்ணலாமா. அவர் என்னை காப்பாத்து வரும்போதுதான் அதெல்லாம் ஆனதே.
கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்குமா. குடும்ப வாழ்க்கைன்னா 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நம்பிக்கை வை புருஷன் மேலே. நம்பிக்கை வச்சுதாம்மா இத்தனை நாளும் நான் இருந்தேன். 8 வருஷம் நீங்க நல்லா தானே இருந்தீங்க. ஆமாம்மா. இப்ப திடீர்னு எதுக்கு உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை? இந்த பாருங்க, நான் கண்ணார பார்த்ததுனால தான் நீங்க எனக்கு எவ்வளவோ புரிதலோட தான் இருக்கீங்க. எவ்வளவோ அவளை வந்து சின்ன குழந்தை மாதிரி தான் பாக்குறீங்க. அதான் மேடம் உண்மை. அவளுக்கு அவங்க எவ்வளவுதான் டென்ஷன் ஆனா கூட என் குடும்பத்துல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அது உங்களுக்கு சொன்னாங்க. எனக்கு புரியுதுப்பா. வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க அவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்கன்னு. சரி, இதை பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. அவளுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணாதீங்க. வரும்போது இதுக்கு மேல பிடிக்காத விஷயம் செய்யணும் தான் மேடம் தோணுது எனக்கு. எனக்கு அவர் வேணுமா? அவர் என்னை முழுசா வெறுத்து ஒதுக்கிட்டாரு. என்கிட்ட சரியா பேச மாட்டேன். அவர் பேசுற வார்த்தைகளை என்னால காது கொடுத்து கேட்க முடியல. நைட்ல ரொம்ப நொந்து போயிட்டு தான் நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் இதுக்கு மேலே இது நடக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்தேன். சரி, நீங்க 2 பேரும் ஒன்னா வாழறதுக்கு இப்ப என்ன செய்யணும்? அவர் எங்க அக்காவை விட்டு எந்த டச்சும் இருக்கக்கூடாது. என் கூட அவர் இங்கே வேலை செய்யணும் மெட்ராஸ்ல. அவர் ஏற்கனவே செஞ்சு இந்த ஊர்ல மெட்ராஸ்லாம் செய்ய முடியாது மேடம். இவங்க சொல்ற பின்னாடி நான் போக முடியாது. எங்க ஊருக்கு தான் நான் போவேன். இது என்ன அங்க போனா அவர் இருக்க மாட்டாருமா. அதெல்லாம் சும்மா பேசி அவகிட்ட பேசுவாரு, போயிட்டு வந்துட்டு பழகிட்டு தாமா இருப்பாரு. மெட்ராஸ்ல இருப்பாங்க. அப்படி எல்லாம் அவர் இருக்க மாட்டாரு. அவர் வேலையே இதெல்லாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படித்தாமா சொன்னாரு. ஆனா அவர் அப்படி இல்லை. என்கிட்ட சொல்லாம தான் போவாரு வருவாரு. அவளுக்கு எல்லாமே உதவி செஞ்சிருக்கிறாரு. என்கிட்ட இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. உங்க அக்காவுக்கு இப்படி நான் செஞ்சேன், உங்க அக்கா வீட்டாண்ட போனேன் பேசுறேன், எதுவுமே என்கிட்ட சொல்லவே மாட்டாரு. எனக்கு தெரியாம தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. இருக்கிறது அவங்க பவுண்டரி அவங்க அப்பா அம்மா பக்கத்துல தான் இருக்கிறாங்க. இதுல ஒரு எங்க அப்பா அம்மா கூட என்கிட்ட சொல்றது தூரமாவோ கிடையாது. ஒரு பவுண்டரியில பக்கம் இவ்வளவுதான், ஒரு இவ்வளவுதான், இதே டிஸ்டன்ஸ் தான். இது அவங்க அப்பா அம்மா வீடு, அது அவ வீடு, அவ்வளவுதான். இவ்வளவுதான், இதுதான் கேப். இது இவ்வளவு கேப் கூட இல்லை, இன்னும் கம்மியா இருக்கும். எதுக்கு நீங்க அங்க போறீங்க? போகாதீங்க. இப்போ லாஸ்ட் டைமாக போனது கூட பார்த்தாங்கன்னா என் பொண்ணு அங்கே இருந்தால் இந்த அம்மா தான் விட்டு வந்துருந்தாங்க. லாஸ்ட்டாக போகும்போது கூட சொல்லிட்டு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே தான் போகிறேன், பாப்பாவை கூட்டின்னு வந்துருமான்ட்டு. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அவ்வளோதான் பேசினாங்க. அதுக்கு மேலே பேசினா டென்ஷனாவா? ஒரே வார்த்தை நான் கேட்டேன், அங்கே போகிறேன் பாப்பாவை கூட்டின்னு வரட்டான்னு கேட்டேன். இவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, உங்கள் வேலைனாவோ அதை மட்டும் பாருங்கள், உங்கள் வேலைனாவோ அதை மட்டும் பார்த்துனுவாங்க. சாரி, உங்கள் வேலைனாவோ அதை மட்டும் பார்த்துனாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. அவங்களுக்கு தான் பிடிக்கல தெரியறது இல்லை. அப்ப சொல்லிருக்கலாமே. சரி, அவங்களுக்கு தான் இப்ப சொல்றாங்க அவங்களுக்கு தான் பிடிக்கல. நீங்க அவங்க அக்காவோட பேசுறது அவங்களுக்கு இங்க வந்து சொல்றது அது நேரா என்கிட்ட சொல்லலாம். சரி, அவ தான் சொல்ல உங்களுக்கு சொல்லி பார்த்துட்டா நீங்க கேட்கல, அதனால தான் இங்க வந்திருக்கா. இப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு காரணத்தை அது பிடிச்சுக்காதீங்க. காரணத்தை ஐயோ அந்த அளவுக்கு நான் பிடிச்சின்னு பேசினா இன்னும் நிறைய பேச முடியும். அவங்க பேசுவாங்க. எக்ஸ்கியூஸ், இது வந்து ஒரு காரணம் காமிக்கிறீங்க. நீ வந்துட்ட அதனால நான் இப்படிதான் பண்ணுவேன்னு ஒரு காரணம் காமிக்காதீங்க. இப்ப என்னன்னா உங்கள்ட்ட சொல்லி பார்த்தா நீங்க கேட்கல. அவங்களுக்கு நீங்க அவங்க அக்காவோட பேசுறது பிடிக்கலன்னு விட்டுருங்களேன். சத்தியமா பேச மாட்டேன் மேடம். அதே மாதிரி இவங்க கூட பேச மாட்டேன். இதுதான் உண்மை. இது ரெண்டுமே உண்மை. அவங்ககிட்டயும் பேச மாட்டேன். அது எனக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். அது எனக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். இது தேவையான சப்ஜெக்ட் கூட நான் பேச மாட்டேன். கோவம் அவங்க மேல? கோவம்லாம் கிடையாது மேடம். கூலா சொல்றேன், என் பசங்களை வேணா நான் பாத்துக்கிறேன், அவங்க வேணா இருந்துக்கிட்டோம் வீட்டுல, ஆனா அவங்க கூட பேச மாட்டேன். தயவுசெய்து இதுதான். சரி, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, அப்படி இருங்க, சரியாகும் எல்லாம். சரியா? முதல்ல உன்னோட சந்தேக புத்தியை விடு. இல்லம்மா, அவர் கூட பேசாமலாம் என்னால இருக்க முடியாதுமா. அந்த வீட்டுல எங்கிட்ட கூட யாரும் பேசுறது இல்லம்மா. இவர் மட்டும் தான் கெடுத்துக்காதே. இந்த மாதிரி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. புருஷன் பாசமா இருக்கணும்னா புருஷனோட பெத்தவங்கள்ட்ட நீ பாசமா இருக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஒத்தைக்கு நிக்க கூடாது. சிங்கிள் ஆர்மி மாதிரி அவங்க ஆர்மி மாதிரி பேசுனாங்கன்னா அப்படியே என்ன சிங்கிள் மேன் ஆர்மியா இருந்தே நீங்க இப்படி பண்றீங்க. ஐயோ நான் அப்படி பண்ணல. நான் என்ன பண்ணிருப்பீங்க? ஒண்ணுமே பண்ண அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம அவங்க என்ன பேசலாம். அவங்க அம்மா ஒரு 5 நிமிஷம் கூட்டு பேசுங்க, இல்லை அவங்க அப்பா யாருன்னா கூட்டு பேசுங்க பாருங்க. கோவம் தான், ஃபுல் கோவம். என்கிட்ட இல்ல, எல்லாருக்கிட்டுமே ஒரே மாதிரி தான். ஏன் அவ்வளவு கோவம் வருது உனக்கு? அவர் பண்றது பிடிக்காது. நான் பண்றது பிடிக்கல. ரைட். கோவம் வருமா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவ்வளவு கோவம் வருமா. யாரும் எங்க மேல அன்பு காட்டுறது கிடையாது. பெத்த புள்ளன்னு வச்சிருப்பாங்க. யாரும் என்கிட்ட அவ்வளவு அன்பா நடந்துக்கிறது, யாரும் அன்பா நடந்துப்பாரா? அவர் தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. அவரே சமைச்சு கூட எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு இருக்காருமா. எனக்கு போட்டு கொடுத்துருக்காரு. உட்காருன்னா உட்காரத்துக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு கொடூரமான மனசெல்லாம் கிடையாது. உட்காரு, அதுக்கு நான் தள்ளியே உட்காரு. பாசம் காட்டுறது எதுக்கு வந்து மனசு
நான் ஒரு நிமிஷம் நீ அப்படியே உட்காந்தே பேசு. நான் ஒன்றும் கொடுமையாக பண்ணுறோனோ அந்த கொடுமையான மனுஷன் நம்மளுக்கு கிடையாது. அந்த மாதிரி வந்தது கிடையாது. ஒரு எதிரியை கூட நான் அந்தளவுக்கு இந்த நிமிஷம் போகிறோமா சண்டை ஆயிட்டியோ தோணுதுமா எனக்கு. யாரும் காட்டாத அன்பு இவர் காரணத்தினால தான் நான் இப்படி ஆயிட்டு. இதுக்கு முன்னாடி நான் உன்னோட வாழ்க்கையை யாரும் நீயே கெடுத்துக்க கூடாதுல்லம்மா. இப்போ அப்படி தானே மேடம் பண்ணுறேன். தம்பி நீங்க ஒரே அடி அவ பழியெல்லாம் அவன் மேல போடாதீங்க. அவளுக்கு நல்ல மூளையெல்லாம் இருக்கு. இல்லை நல்ல மூளை இருக்கு, கோவம் வரதா இருக்கும், உங்க மேல ஓவர் பொசசிவா இருக்கலாம் இருக்கும். அவ்வளவுதான். ரெண்டு விஷயம். அவளுக்கு கோவம் வருது, உங்க மேல ஓவர் பொசசிவா இருக்கா, அவ்வளவுதான். அதுக்காக எல்லா பழி அவன் மேல போடாது. ஐயோ நான் எந்த பழியுமே போடல மேடம். இப்போ என்ன மேடம் எல்லா பழியும் நான் ஐயோ இப்படி பண்ண அப்படி பண்ண நான் சொல்லவே கிடையாது. 2-3 வார்த்தை பேச சொன்னேன், அவ்வளோதான். வேற எதுவும் சொல்ல கிடையாது. கொஞ்சம் சென்சிட்டிவா இருங்க. மனைவியை கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அவ மனசுல இருக்கிறது ஃபீலிங்ஸை யோசிச்சு பாருங்க. மனைவிக்கு இப்படி பிடிக்காத விஷயங்களை செய்யும்போது நமக்கு பிடிக்காத விஷயத்த மனைவி பண்ணா நமக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா சரியாயிடும். நீ என் பொண்டாட்டி தானே, வீட்டுல இருக்க, நீ குழந்தை பெத்துக்கோ, நீ எனக்கு வேலை செய், வீட்டுல சமைச்சு போடுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எனக்கு யோசனை வந்ததே கிடையாது. மனைவியை சரி சமமா பாருங்க. உங்களுக்கு சரி பாதி அவ. அந்த சரிசமா அவங்க என்ன சரிசமா பார்த்தா போதும் நான் நினைக்கிறேன். அவ்வளவு நினைச்சு நாள் எத்தனை நாள் உண்டு அந்த அளவுக்கு அவங்க வந்து உங்க மேல பாசம் இல்ல சொல்றீங்களா? பாசம் இல்ல சொல்றீங்களா? இருக்குதோ என்னவோ. அவங்க உள்ளுக்கிற மனசு வந்து நம்ம போய் இறங்கெல்லாம் பார்க்க முடியாது, வெளியே காமிச்சாதான் தெரியும். புரியுதா உனக்கு? அவர் என்ன சொல்றாருன்னு? என்னன்னா மனசுக்குள்ள மட்டும் பாசம் இருந்தா பத்தாது, நடந்துக்கிற முறை இருக்கு, அதுதான் மெயின். அது வந்து அரிச்சு எடுத்துட்டு புடுங்கிட்டு இருந்தீங்கன்னா அது பாசமே இல்ல. மனசுல எனக்கு என் புருஷன் மேல அவ்வளோ பாசம், ஆனா அவர் அந்த பக்கம் திரும்ப கூடாது, இந்த பக்கம் திரும்ப கூடாது, அப்படியெல்லாம் நான் சொல்லலாமா. எனக்கு பிடிக்கலன்னா அவர் அதை விட்டுறணும். நான் சொல்லும் போது விட்டுறணும். நான் அவர் சொல்றதை நான் இது வரைக்கும் நான் எதுவும் செஞ்சதே இல்லை. வேணானா விட்டுடுறேன், அதை நான் திரும்ப செய்யறதே இல்லை. அப்ப நான் சொன்னதே இவரு செஞ்சிருக்கணும். விட்டு பிடிக்கணும்மா. எந்த விஷயத்துலயுமே இவ்வளவு நான் சில விஷயங்களை விட்டு பிடிக்கணும். இன்னொரு விஷயம் தம்பி, அவங்க அக்கா விஷயத்துல நீங்க கம்ப்ளீட்டா கட் பண்ணி தான் ஆகணும். தப்பான விஷயம் அது அவங்க சந்தேகப்படுறதாவே இருக்கட்டுமே, ஆனா கூட அப்படி ஒரு சந்தேகம் வந்த இதுல நீங்க திரும்பி கூட பார்க்க கூடாது. இனிமே எந்த கனெக்ஷனும் உங்களுக்கு அவங்களோட வேண்டாம். புரிஞ்சுங்க. போய் நல்லபடியா பசங்களை பார்த்துங்க, பசங்களுக்கு உதாரணமா வாழ பாருங்க. எதுவும் குடுமுழுகி போல வீட்டுக்கு வீடு வாசப்படி. அந்த பக்கம் இந்த பக்கம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எல்லார் குடும்பத்திலயும் இருக்கும். எல்லா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் இந்த மாதிரி கடினமான ஒரு சில ஃபேஸஸ் இருக்கும். ஆனா இந்த மாதிரி நடக்கும்போது என்ன காப்பாத்தும்னா ஃபுல் ப்ரூஃபா இருக்காது. 100% எந்த தப்பும் நடக்காதுன்னெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி தப்பு நடக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு போச்சுன்னா என்ன நம்மளை காக்கும்னா நம்ம வளர்ப்பு, நம்ம பெத்தவங்க நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, எது சரி எது தப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம நேர் வழிக்கு சரியான வழிக்கு கொண்டு போகும். அந்த வளர்ப்பு நீங்க உங்க பசங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு நீங்க உதாரணமா வாழணும். புரியுதா? உங்க பசங்களுக்கு நீங்க உதாரணமா கண்டிப்பா. அது எனக்கு நல்லா புரியுது மேடம். அது புரிஞ்சுக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் வந்து மறுபடியும் தம்பி நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இது பெரிய பழிய போடுறது, பெரிய மானம் போடுறது விஷயம் எல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே லைஃப்ல கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும். இது கஷ்டமே இல்ல மேடம், இந்த லைஃப்ல இது கஷ்டமே கிடையாது. ஆனா இவங்க இவ்வளவு தூரம் அதை கஷ்டமா எடுத்துன்னு சும்மா தேவையில்லாத யோசனை பண்ணி இவ்வளவு தூரம் இல்ல. அந்த மாதிரி வரும்போது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் நட்பு இருக்கணும். அது என்னன்னு கேளுங்க. நட்பு இருக்கணும், உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். சப்போஸ் நான் சும்மா உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவருக்கே அப்படி ஒரு அட்ராக்ஷன் வந்தது வச்சுக்கோயேன், அதை பெருசி பண்ணி கெட்ட வார்த்தை பேசி எல்லாம் இல்லாம உட்கார வச்சு பேசணும். ஏங்க இப்படி பண்றீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, இப்படி நீங்க பண்ணீங்கன்னா நாளைக்கு நம்ம நல்லா வாழ முடியுமா, நம்ம பசங்களுக்கு உதாரணமா வாழ முடியுமா, அப்பா அம்மாக்கெல்லாம் எவ்வளோ மனசுக்கு கஷ்டம், நீ சொல்லி புரிய வைக்கணும். இல்ல மனைவிக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா புருஷன் உட்காந்து பேசணும், நீ இப்படி பண்றியம்மா, பசங்க என்ன கத்துக்கோ, நீ பண்ணலாமா. ஸோ அதுக்கு என்ன வேணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக பேசுகிறோம், அந்த நட்பு வேணும். அந்த நட்பு எப்படி தெரியுமா வரும், என் புருஷன் என்னை புரிஞ்சுப்பாரு, இல்லை என் பொண்டாட்டி என்னை புரிஞ்சுப்பாங்கிற கான்ஃபிடென்ஸ் வரணும், நம்பிக்கை வரணும். அந்த நட்பை நீங்கள் வளர்த்துக்குங்க, அதுதான் முக்கியம். இன்னைக்கு நீங்கள் வெளியே போகும்போது நண்பர்களாக வெளியே போங்க.
ஓகே ஓகே தம்பி? இல்லை வாய்ப்பு கம்மி தான் மேடம். இப்படியே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் நான் என்ன பண்ணறது? நீங்க ஒரு முயற்சி எடுங்களேன். இல்லை முயற்சி கூட அது நான் முயற்சி நிறைய எடுத்துன்னு வந்துட்டேன். இவ்வளோ தூரம் வந்து உட்காரும்போது அந்த முயற்சி எனக்கு அதாவது 99% கம்மியாகி 1% நிற்கிற மாதிரி. சரியாயிடும் சரியாயிடும் 1% தான் நிற்கிற மாதிரி. சரியாயிடும் இதான் ஒன்று. சரியாயிடும் இது ஓப்பனாக சொல்லிட்டேன். சரியாயிடும் ஒரே பர்சன்ட் தான் இருக்குது. 99% போச்சு. சரி, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவன் நல்ல பொண்ணு, சந்தோஷம். நல்லபடியா பாத்துக்கோ. இல்லை அதில் எந்த குறையும் வச்சது இல்லை. அவங்க எவ்வளோ பேசினாலும் அதில் என்னால் ஒரு சின்ன ஒரு நான் வந்து கொடுமை பண்ணுன்ற இதே இருக்காது. அவங்களுக்கு என்னவோ தெரியல. சுத்திக்கிறவங்களும் அதான் சொல்லுவாங்க, நானும் அதை தான் சொல்கிறேன். அவங்க எப்படின்னு அவங்க மனசு எப்படின்னு தெரியல. இது வரைக்கும் என்னுடைய கஷ்டத்துக்கு என் சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுன்னுக்கிறேன். நல்லா பார்த்துப்பாரா? நல்லா பார்த்து பசங்களை நல்லா வளர்க்குறீங்களா? இன்னும் உங்களை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் 2 பேரும் பசங்களை பற்றி யோசிங்க. அவங்கள மறந்துடுங்க. கண்டிப்பாக மறந்துடுறேன். நீயும் அவரை கண்டிப்பாக மறந்துடு. நீங்கள் சொன்னது இப்போ அதில் கண்டிப்பாக அவங்கள மறந்துடுறேன். நீயும் அவரை மறந்துடு. 2 பேரும் சேர்ந்து பசங்களை மட்டும் பாருங்க. அது உங்க கடமை. இந்த உலகத்துக்கு நீங்க தானே கொண்டு வந்தீங்க. இனிமே ஒரு நேரத்தோட வீட்டுக்கு வர சொன்னா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். குடிக்கிற பழக்கம் விட்டுனா அதுவும் கேட்கறது இல்ல. நேரத்தோட வீட்டுக்கு வாங்கினாலும் வரதே இல்ல. பாருங்க, எங்கன்னா போய் தங்கினாலும் என்கிட்ட சொல்றது இல்ல. சமீபத்துல ஒரு டாக்டரை பார்த்தேன். அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சொல்றோம்ல, நம்ம பசங்க வந்து உலக அளவில் போய் நான் அவ்வளோ திறமைசாலிங்க அப்படி இருக்கோன்னு. உண்மை என்னன்னா, ஒரு குடிகார தலைமுறையே உருவாயிருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த குடிப்பழக்கம் ஜாஸ்தியா அதுக்கு அடிமையாகி அவங்க நர்வஸ் சிஸ்டமே வந்து வீக் ஆயிடுறதாம். அப்ப என்ன ஆயிடுறது? பலகீனம் ஆயிடுறது. அவங்களுக்கு பிறக்கிறது குழந்தைங்க பிறக்கும் போதே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வீக்காக தான் பிறக்கிறாங்களாம். ஸோ வீக்கான பசங்களை தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். குடிங்கிறது வந்து ஒரு ப்ளஷருக்காக நீங்க போய் குடிக்கிறீங்க. அதை என்னைக்கோது ஒரு நாளைக்கு குடிச்சிங்க, அது ஒரு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட இருந்தோம், குடும்பத்தை பார்த்தோம், அதை வந்து கொஞ்சமா குடிச்சா அது ஹெல்த்துக்கு கூட நல்லது சொல்றாங்க, வைன் எல்லாம், அதோட முடியும். இது அப்படி கிடையாது. விஷத்தை குடிக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது? உங்க உடம்புக்கே பலகீனம் வந்துடுறது. வரும் தலைமுறைக்கும் அதை பாதிக்குது. அப்புறம் நாளைக்கு நம்ம நாட்டுல இருக்கிறது பசங்க மட்டும் உலக அளவில் எதையுமே சாதிக்க முடியாம போயிடும். அதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. கண்டிப்பா மேடம். நல்ல சூழலையும் நல்ல பலத்தையும் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க. போய் பசங்களை பாருங்க. சரி, கிளம்புங்க. வணக்கம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.